இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் க்ரீம் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட வந்து கேக் டின், கேக் மோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குக்கர், இல்லை அதுக்கு கேக் செய்கிறதுக்கு தகுந்தமான பாத்திரங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேன்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். நம்ம பேன் யூஸ் பண்ணியே ரொம்பவே சூப்பராக கேக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் பேன் இல்லாட்டியுமே பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்டான ஒரு நல்ல ஒரு கனமான கடாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கேக்குனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக்காக நான் கொடுக்க போகிறேன். இது எக்லெஸ் கேக் அப்படின்றதால நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் தயிரை டேரெக்டாக ஒரு கப்பாக ஆட் பண்ணாமல் ஒரு கப்பு நிறையறதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்கும் நான் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது கூடிய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மொத்தமாகவே தயிரை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேக் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் பால் 2 டேபிள் ஸ்பூன் இது கூடிய ஆட் பண்ணி மொத்தமாக நமக்கு இந்த பாலும் தயிரும் சேர்ந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். அது கூடிய அரை கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கரையிற அளவுக்கு ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணாலே போதும். பாருங்கள், இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீம் மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம டேரெக்டாக இது கூடிய நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கோதுமை மாவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் உப்பு கூட நீங்கள் இது கூடிய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே குலாப் ஜாமுன் கேக் வந்து நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குலாப் ஜாமுன் பவுடர் வந்து நான் இது கூடிய ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பவுடரையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பேட்டர் வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் அழகாக விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா ஒரே டைரெக்ஷனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி கிடைச்சிரும். அது உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். மாவு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் அந்த பேட்டர் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கங்கே கட்டி கட்டியாக எதுவுமே இல்லாமல் பேட்டர் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நான் வந்து ஒரு பேன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுலேயே கொஞ்சமாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணி நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேப் பண்ணி கூட விட்டுக்கோங்க. எங்காச்சும் ஏர்லாக் இருந்தாலும் அது ஈக்குவல் ஆகி வந்துடும். அடுத்து வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்க்கு வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு தோசைக்கல் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தோசைக்கல் வந்து ரொம்பவே பழைய தோசைக்கல் தான். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே பரவாயில்ல. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேன் இருக்கு இல்லைங்களா, அந்த தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு மூடி போட்டு மூடி 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தோசை கல் இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம பேன் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறோம். நம்ம டைரெக்டாக வந்து அடுப்பு மேலே வந்து கேக்கை வச்சு பேக் பண்ண முடியாது, ஏன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக வந்து ஒரு தம் மாதிரி கொடுக்குறோம். டைரக்ட் ஹீட் வந்து பேனில் பட்டு அந்த கேக் தீஞ்சு போகாமல் ஹீட் மட்டுமே அந்த பேனுக்கு கொடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒட்டி தான் வருது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பேன்ல இருந்து கேக்கை ரிமூவ் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா எட்ஜஸ் எல்லாம் சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ கேக் நல்லா ஆறிட்ட பிறகு நான் இதில் ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ திருப்பியும் நான் அதே பேனில் இந்த கேக்கை ஆட் பண்ணிவிட்டு நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து நான் க்ரீம் யூஸ் பண்ணி எல்லா பக்கமே கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸ் ரெசிபி வந்து நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். எக் க்ரீம்னு சொல்லிட்டு எக்கும் சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதே க்ரீம் தான் இது. ஸோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் கேக் பண்ணி அப்படியே வந்து பேனோட சேர்த்தி கொண்டு போய் பர்த்டேஸ்க்கெலாம் வந்து வச்சு கேக் கட் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் கேக் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க,
டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சமயத்தில் ஒரு கேக் டின்னோ மோல்டோ இல்லை வந்து டிசைனுக்கு விப்பிங் க்ரீம் பைப்பிங் பேக் இதெல்லாம் தேடிட்டு இல்லாமல் டக்குன்னு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் கரெக்டாக க்ரீம் ஆட் பண்ணி நல்லா அழகாக ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்து பேலன்ஸ் உள்ள அதே க்ரீமில் நான் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரி போட்டு டிசைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப டஃப்பான டிசைன்லாம் கிடையாது. நீங்கள் நார்மல் கேக்லேயுமே இதே டிசைனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் பெரிய ஒரு ரவுண்டு நாசில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்டாக வச்சு எடுத்துக்கிறேன் அந்த கார்னர்ஸில் மட்டும். அது கடைசியில் ஃபைனலாக பார்க்கும்போது டிசைனாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே டிசைனில் ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக கோடு போடணும். ஒரு முறை இப்போ நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த க்ரீம் எல்லாமே ஸ்லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே கோடு போட்டு முடிக்கிற அதே இடத்துல இருந்து நெக்ஸ்ட் கோடு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போடும்போது ஃபைனலாக உங்களுக்கு கேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ கேக்கும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் ஒரு பர்த்டேக்கெலாம் கேக் பண்ண போகிறீங்கும் போது நான் இந்த மெத்தடை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கேக் பண்ணி சாப்பிட்ணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேக் பேன் கேக் டின் எல்லாம் இல்லாதவங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நமக்கு நார்மலாக எப்படி கேக் பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாவும் இருந்தது. இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 hour தான் ஆச்சு. 1 hour கூட அதிகம் தான். அது வந்து கேக் பேக் ஆகிறதுக்கும் பேக் ஆகிட்ட அப்புறம் அந்த கேக் வந்து ஆறுறதுக்கும் தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி நீங்கள் டக்குன்னு பேட்டர் ரெடி பண்ணி டக்குன்னு நீங்கள் பேனில் ஊற்றிட்டு டக்குன்னு ஒரு 30 minutesல பேக் பண்ணி எடுத்து ஆற வச்சு க்ரீம் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். யாராச்சும் ஒரு சடனாக யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். சீக்கிரமாக இந்த கேக்கை நீங்கள் பேனில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.